முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாளுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உங்கள் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாளுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ சித்திக்கும் தேன்பாயும் கண்ணி தமிழோ சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேன்பாயும் கண்ணி தமிழோ சொக்கருக்கு மாலையிட சொந்தமெல்லாம் கூடி வர சொக்கருக்கு மாலையிட சொந்தமெல்லாம் கூடி வர காலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா காலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா முத்தாள அம்மன் வந்து முத்தாளுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உங்கள் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது பூமாலை பொன்மாலை முத்தாளம்மா பூஞ்சோலை நீ இருக்க அலங்காரம்மா பூமாலை பூமாலை முத்தாளம்மா பூஞ்சோலை நீ இருக்க அலங்காரம்மா வைகநதி கரையோரோ மன்னத்தமிழ் இசை கேட்டு வைகநதி கரையோரோ மன்னத்தமிழ் இசை கேட்டு வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா முத்தாள அம்மன் வந்து முத்தாளுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாளுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது அடி கோமாதா நீ இந்த ஊரை காக்குற குளமாதா எல்லோருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி பாட சொல்லுதேடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு இத கேக்குதேடி இந்த பூந்தோப்பு பாட்டு கட்டி பாட சொல்லுதேடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு இத கேக்குதேடி இந்த பூந்தோப்பு இத பாட்டு கட்டி பாட சொல்லுதேடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு இத கேக்குதேடி இந்த பூந்தோப்பு அடி கோமாதா அம்மாடினா படித்த படிப்பு தான் சொன்னாலுமே குறையும் மதிப்பு தான் ஆனாலும் பால்போல் உள்ளந்தான் என்னோடுதான் உழைப்பு இருக்குது நாடுதான் பொழப்பு நடக்குது ஏஞ்சிட்டு போ பாடு
அம்புதும்பு கள்ளம் இல்லை என் கையிலே ஏறு இல்லை ஆராட்டோடு எந்த வாழ்க்கை இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு இது கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடிவோமாதா நீ இந்த ஊரை காக்குற குளமாதா எல்லோருக்கும் தெரியாதா பாட்டுக்காக பொழப்பு நடத்தலே பொழப்புக்காக பாட்டு படிக்கலே பாட்டோடு பொழப்பு நடக்குது பணத்தை போட்டு வாங்க முடியுமா பாட்டு சரக்கு விளக்கி கிடக்குமா அண்ணாச்சியே தெரியுமா உள்ள போல சேலை சேலை முன்னூறுங்க தந்த மூளை என் கையில ஏது இல்லை சந்தையில வாங்கவில்லை வேறென்ன நானும் என்று சொல்ல இத பாட்டு கட்டி வாழ சொல்லுதடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு இது கேக்குதடி இந்த பூந்தோப்பு அடிவோமாதா நீ இந்த ஊரை காக்குற குளமாதா எல்லோருக்கும் தெரியாதா இத பாட்டு கட்டி வாழ சொல்லுதடி இந்த ஊர் காத்து புது முட்டு விட்டு இது கேக்குதடி இந்த பூந்தோப்பு இந்த ஊர் காத்து இந்த பூந்தோப்பு இந்த ஊர் காத்து வண்டி வந்துருச்சு அதானே வருஷம் வருஷம் வண்டி வந்துருவியா உட்காரு 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 பாட்டோம் உனக்கு இல்லாத பாட்டா உட்காரு கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தானில் விளையும் சீமை இது தேவர் மகன் சீமை இது இவர்கள் தொட்டாலும் பொன் விளையும் பூமி இது முக்குளத்தோர் பூமி இது கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தானில் விளையும் சீமை இது தேவர் மகன் சீமை இது நல்லாங்குளம் கிராமம் இது இவர்கள் தொட்டாலும் பொன் விளையும் பூமி இது மரவர் பூமி இது மாலை மடல் விரியே மண்ணிலே குளிசாயே வந்தவர்களை வாழ வைக்கும் சீமை இது நல்லாங்குளம் கிராமம் இது வந்தவர்களை வாழ வைக்கும் சீமை இது குளத்தோர் பூமி இது உலகில் என்னாலும் பொன்னிலையும் பூமி இது மரவர் பூமி இது கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தானில் விளையும் சீமை இது தேவர் மகன் சீமை இது நல்லாம்புலம் கிராமம் இது இவர்கள் தொட்டாலும் பொன்னிலையும் பூமி இது மரவர் பூமி இது கரை புரளே வயல்களிலே நீர் புரளே பற்றாத வளம் பொழிக்கும் சீமை இது குளத்தோர் பூமி இது வாய்க்காய் கரை புரளே வயல்களிலே நீர் புரளே பற்றாத வளம் பொழிக்கும் சீமை இது நல்லாம்புலம் கிராமம் இது இவர்கள் தொட்டாலும் பொன்விலையும் பூமி இது மரவர் பூமி இது கொத்துமல்லி 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 பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தானில் விளையும் சீமை இது தேவர் மகன் சீமை இது இவர்கள் தொட்டாலும் பொன்விலையும் பூமி இது மரவர் பூமி இது தேவர் மகன் கண்ணிலே கனிவெடுக்க கருத்தினிலே துணிவெடுக்க தேவர் மகன்
கண்ணிலே கனிவிருக்க கருத்திலே துணிவிருக்க எண்ணத்தால் உயர்ந்தவங்க சீமை இது தேவர் மகான் எண்ணத்தால் உயர்ந்தவங்க சீமை இது குலத்தோர் பூமி இது உலகில் என்னாலும் பொன்னிலையும் பூமி இது மரவர் பூமி இது கொத்துமல்லி 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 பூ பூட்டே கொடி கொடியா காய் காய்க்கே கொத்து கொத்தாங்கில் விளையும் சீமை இது தேவர் மகன் சீமை இது இவர்கள் தொட்டாலும் பொன்னிலையும் பூமி இது மரவர் பூமி இது நல்லாங்குளம் கிராமம் இது முக்குளத்தோர் பூமி இது வர வேண்டும் பெரியோர்களே ஹலோ 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 வர வேண்டும் பெரியோர்களே நல்லாதி தர வேண்டும் தாய்மார்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே நீங்க வர வேண்டும் பெரியோர்களே ஞானலயத்தோடு சுமைஞான இசையோடு ஞானலயத்தோடு சுமைஞான இசையோடு வர வேண்டும் வர வேண்டும் பெரியோர்களே நீங்க வர வேண்டும் பெரியோர்களே அறப்பொருள் இன்பம் என்ற மாயங்களைகள் 64 அறப்பொருள் இன்பம் என்ற மாயங்களைகள் தூய முகத்தும் அங்கு வர வேண்டும் பெரியோர்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே ஐயவாறு சமையலே வயசுல பெரியோரே சமைக்கிறே பெரியோர் ஐயா குடு சமையல குணத்துல பெரியோரே குருவ சமையார குணத்திலே பெரியோர் ஐயா வந்த சன கூட்ட வாங்கி வரும்போது வாங்கி வந்த வாசம் உள்ள சண்டை ஐயா வெத்தலை இது நல்லா கூட வெத்தலை இது வானாச்சால வெத்தலை ஐயா வெத்தலை இது திருப்போன வெத்தலை வாங்கி கூட போட்டு பார்த்த வாங்கி கூட போட்டு ஐயா நீங்க வெத்த இல்லதானுங்கோ நாடகத்தில் பிள்ளை இருந்தா பொறுக்க வேணுங்கோ நல்லாசி தர வேண்டும் தாய்மார்களே நீங்கள் வர வேண்டும் பெரியோர்களே அமதி கற்கே கசடரை கற்பவை கற்றபின் இருக்காதற்கு தக என்ற திருவள்ளுவர் உருளக்கணுங்க அந்த தம்பி சேப் லைட் அடிக்காதையா அது யார் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க சேப் லைட் அடிக்கிறது தயவு செய்து நம்ம வீட்டு நடிகர்கள்லாம் வந்திருக்கோம் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டு அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட இடமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் இருந்து வந்திருக்கும் ஏனைய நாடக கலாரசி பெருமக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை வருடந்தோறும் நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது நல்லாங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்கள்லாம் கிடக்குகளா சாணி ஓட போயிட்டீங்களா சாணி ஓடண்டா முத்தத்தில் வேற மாதிரி நடிச்சிருக்காங்க அன்பு தாய்மார் இது என்னடா டேய் இது என்னடா டேய் பாம்பு எடுத்து விட்டுறாத வெடி அங்கே வச்சு போட்டுருக்கு ஓரமாக எடுத்துட்டு போ எதிர்கால இளைஞர்களுக்கு வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த மண்ணை புண்ணாக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பண்ணி செத்து கீதம் பாடிட வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் அந்த கன்னத்தை விட்டு கையெழுனே அண்ணே கன்னத்தில் கையை வைக்காத நாரத நடத்துக்கு நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு முட்டுக்கால் கட்டிக்கு கன்னத்தில் கையை வைக்கிறதுக்கு கூடாது வாங்க வாமா அந்த மாலை மரியாதை எல்லாம் தெரிஞ்சுருங்க மரியாதை அவருடைய நண்பர் அவருடைய நினைவாகவும் என்னுடைய நினைவாகவும் மருமகளுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன்.
எடுத்துருக்கீங்களா? ஆமா. நடிகர்களுக்கு இவங்களுக்கு கிராமத்துல இருந்து கொண்டு வந்துருங்க. முதல் மணி 11 ஆச்சு, முடிச்சு விட்டுருங்க. இம்மேடையில் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் எனது அன்பு மாமாவாகிய அவர் பேர் பச்சமால் தேவர், பேர் சொல்றவர்களுக்கு பேர் சொல்லத்தான் பேரு, அன்பு மாமா குடும்பத்தார்களுக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கும் எனது அன்பு தங்கை செல்வி அவர்களுக்கு அவர் குழந்தைகளுக்கும் மற்றும் மறைந்த எனது அன்பு அண்ணன் ராஜ நடிகராக ஹரிச்சந்திர மயானக என்ற நாடகத்தில் வேடமிட்டு நடித்த பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது வேளாங்குளம் கண்டெடுத்த வில்வ இளங்கோவன் அவர்களுக்கும் எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் சார்பிலும் சிறந்த ஆழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை ஆரம்பிக்கிறோம். விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் துபி வன்னிசைத்து கீதம் பாடிட வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிபிரிக்க இப்படித்தான் அமைக்கும் சொல்லி அருமையான முறையில் ஒளிபிரிக்க அமைத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி கிராமத்துப்பட்டியைச் சேர்ந்த திருமுருகன் ஒளிபிரிக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் ஆகையினாலே இந்த காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தெளக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் எங்களை எல்லாம் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பி இந்த ஊடகம் மூலமாக யூடியூப் மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மருமகன் கண்டிலான் கண்டெடுத்த தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல் சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கும் அவர் யாரு? தேவர் மீடியா மகேஷடா தொலைக்கு கண்ணு வேற தெரியல போ. தேவர் மீடியா சேர்ந்த ஆலடி வெட்டியை சேர்ந்த எனது அன்பு தம்பி மகேஷ் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் எங்களது சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கூத்துல கோமாளி வந்தாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் எப்படி இருக்கணும்? ஆரம்பம் சுறுசுறுப்பா இருந்தாதான் கடைசி வரைக்கும் சுறுசுறுப்பா இருக்கும். நாங்க சுறுசுறுப்பா இருக்கிறத விட 3-4 நாள் நிகழ்ச்சி நடந்திருக்கு. நீங்க நாடகம் பார்க்க வந்தவங்க எப்படி இருக்கணும்? சிரிச்ச முகத்தோட விடிய வரைக்கும் முழிச்சிருந்து பார்த்தாத்தான் எங்களுடைய முழு திறமைகளை உங்கள் முன் காமிப்போம். அப்படி தூங்கி எந்திரிச்சுன்னா நாடகம் தூங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா முதல் கோணமே முற்றிலும் கோணம். உங்கள்கிட்ட சொணக்க வந்துச்சுன்னா நடிகர்களுக்கு சொணக்க வந்துடும். நீங்க தூங்கினாலும் சரி, எந்திரிச்சு போனாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நான் காலையில நாங்க சீட்டு காசு கட்டி ஆகணும். நல்லாங்குளம் காசை திங்காம போக மாட்டோம். அது மக்கள் சேவைன்னா மயிர் வாங்குவேன். நல்லா தொழில் பண்ணோம்னா என்ன செய்யணும்? முழிச்சிருந்து நாடகத்தை பார்க்கணும். அப்படி தூக்க வந்துச்சா அருமையான யோசனை இருக்கு. என்ன செய்ய? வீட்டுல போய் அருவாள் எடுத்துக்க. யார ஒன்னே வெட்டவா? வீட்டுல போய் அருவாள் எடுத்து சீமக்கருவல்ல குச்சியா வெட்டாதீங்க, கவட்டையா வெட்டுங்க. சரி, அந்த கவட்டையை கொண்டு வந்து தூக்க வர்ற நேரத்துல அந்த கவட்டையை கொடுத்துருங்க. எதுல? உங்க மொழி கண்ணுல. உங்க மொழி எங்க மேல அடிச்சது பார்க்கும். ஆஹா, நம்மளை பார்த்தியா முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு ஆத்தா அருவாள் எடுக்க போதுவார் வெட்டுறதுக்கு அப்படின்னு நாங்களும் ஆர்வத்தில் ஜோரா நாடகத்தை நடத்திக்கிட்டே இருப்போம். ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா யார் காரணம்? ரசிகர்களை வச்சு தான் நடிகர்கள். ஏண்டா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயனை தரும்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு பப்புனுக்கார வந்து 4 கவிச்சியை பேசிட்டு போறேன் கோமாளி கிடையாது. 4 அசிங்கத்தை பேசிட்டு போறாப்புல எனக்கு நல்லாங்குளத்தில் செலவைக்க போறதில்லை. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு சிரிக்க தெரியணும். என்ன எதுக்கு இந்த நாடகத்தில் கோமாளியா போட்டிருக்காங்க? எதுக்கு கோமாளியா அவதாரம் எடுத்தது யாரு தெரியுமா? மகாவிஷ்ணு. அவர் சிரிச்சதுனாலதான் அந்த வாய்க்குள்ள எந்த இது விரல் விட்டுச்சான். அதனால மனிதனா பிறந்தா சிரிக்க தெரியணும். அதுக்கு தான் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும் போதெல்லாம் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். எங்க எப்படி சிரிக்கணும்? இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆமா, அப்படி சிரிப்பு முகத்துல எங்க மாமா செல்வராஜ் மாதிரி அந்த பாருங்க முகத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆறு கலையா இருக்காது. இப்ப கொஞ்ச நாளா தான் சூப்பர். ஆமா ஆமா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ட்டேன். அப்படி சிரிக்கலைன்னு வைங்க உடம்புல வந்துடும். வயசு இருக்க தொட்டிக்கும் ஃபிகர் நம்மளை தேடி வரும். இங்க வர்றாட்டே வயசு இருக்க தொட்டிக்கும் ஃபிகர் நம்மளை தேடி வரும். அப்புறம் வயசு போயிட்டா சுகர் ஒன்னே தேடி வந்துடும். இந்த தண்டி வயிற்ற வச்சுக்கிட்டு இப்படி நடக்கணும். தர்மாஸ்பத்திரியில் நோட்டோட நிக்கணும். எதுக்கு? சுகர் மாத்திரை வாங்க. ஆமா, அந்த காலத்துல
சோறு சாப்பிட்ட உடனே நம்ம என்ன பெத்த தாயே எங்க அப்பாவுக்கு வெத்தலை முடிச்சு கொடுத்துச்சு. இப்ப சாப்பிட்ட உடனே வெத்தலையை மறந்துருச்சு. சுகர் மாத்திரை எங்கடா இருக்குன்னு எடுத்து கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆமா, அப்ப என்ன செய்யணும்? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிரிக்க தெரியணும், சிந்திக்க தெரியணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காலம் 2024 11 மணி ஆச்சு. பப்புன்னு வந்திருக்கேன். சுறுசுறுப்பு இருந்தாத்தான் அந்த நாடகம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியில் எவ்வாறு கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்திடுங்க அன்பு தோதரிகளே வணக்கமுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னாடி போகாதீங்க, பின்னாடி போகாதீங்க, பெரிய ஓட போக முடியாது. நீங்க பின்னாடி போகாதீங்க, கதவுகளை திறந்து கேட்டு பார்க்காதீங்க. பின்னாடி போகாதீங்க, கதவுகளை திறந்து பார்க்காதீங்க. நீங்க முன்னாடி வந்து முடியவர் நடத்த விடியவரை சோக்கா பார்த்திடுங்க. விடிவர நாடகத்தை பார்த்திடுங்க. இங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. சீட்டி அடிக்காதீங்க, இப்படி சீட்டி அடிக்காதீங்க. நடிகருக்கு துண்டு சீட்டு கொடுக்காதீங்க. சீட்டி அடிக்காதீங்க, அடிக்கடி தொந்தரவு செய்யாதீங்க. நல்ல பொறுப்புடனே இருந்து வெறுப்பில்லாமல் நடத்த விடி வரை சோக்கா பார்த்திடுங்க. கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க. 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. முத்து முத்தா காய்ச்சருக்கு பாடி உள்ள கொத்து கொத்தா புத்திருக்கு வாடி உள்ள தண்ணி கருத்து இருக்கு உள்ள தவளை சத்தம் கேட்டிருக்கு. நம்ம ஊரும் இங்க தூங்கி நம்ம உறங்க கிடைச்சிருக்கு. அடி தண்ணி கருத்திருச்சு, நம்மளே சத்தம் கட்டிடுச்சு. உறங்கிடுச்சு, நம்ம ஒருங்க இடம் கிடைச்சிடுச்சு. கலக்கு மதிப்பு தரணும், நாடக கணக்கு மதிப்பு தரணும். நம் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். கணக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். நல்ல கவிக்குரிய தங்க வேலை பார்த்து பொறுமை விடியவரை நாடகத்தை பார்த்திடணும். விடிவர நாடகத்தை பார்த்திடணும். உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதாலே பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா பொறுமையுடன் இருந்து அந்த சோதரிகளே வணக்கம் வணக்கம். ராமதாசன் நொக்காவா நொக்காவா அந்த சுறுசுறுப்பு இருந்தாதான் 2024 சத்தம். டே 2 பேரும் பார்த்து நாடகம் பார்க்கல, செல்ல ஏறிக்கவா இம்மிடியேட்டா கிளம்புடா, போடா கொத்தனார் வேலைக்கு போடா. செல்ல பார்த்து பார்த்து தாண்டா இன்னைக்கு தமிழகத்திலே முதலிடம் 3 பொம்பளை பிள்ளை 10th. ஆம்பளை பிள்ளைகளுக்கு செல்வம் அனுப்பி கொடுத்துட்டேன். இன்னைக்கு 4வது இடத்துல கிடக்கேன். 499 மார்க்கு. யார் எடுத்த பேரையூரில் பிறந்த ஒரு பெண் குழந்தை ரகுமானியா மெட்ரிகுலேஷன் செல்ல. இப்படி படிக்கையில் இப்படி செல்ல வாங்கி கொடுத்தா இவன் மொட்டை குண்டி படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா சிரிக்காதீங்க, தாய் தாப்பி சிந்திங்க. ஆம்பளை பிள்ளை ரோசப்பட்டு அடுத்த வருஷம் முதல் மார்க் வரணும்டா. 3 பொம்பளை பிள்ளை தான்டா 499 மார்க்கு. இதை மேடைக்கு நான் சொல்லி உட்கார்றாம அவரு மாட்டேன் உட்கார்றேன் அழுத்தி போயிட்டேன். வெக்கமா இல்ல, நல்லா விஷத்தை 2024 செல்லு உலகம், கம்ப்யூட்டர் உலகம், கணினி காலம், இன்டர்நெட் உலகம். IPL மேட்சை இன்னைக்கு பாரு. நான் செல்ல பார்க்க வேணாம்னு சொல்லையா. ஒரு மேட்சை பாரு, கணிதத்தை பாரு, ஒரு தமிழை பாரு, ஒரு சயின்ஸை பாரு, ஒரு சோசியல் சயின்ஸை பாரு. அதை பார்க்க மாட்டேங்கிறே. கோவிட்-19 கொரோனாவில் செல்லு வாங்கி கொடுத்தாயா? தாய் தாப்பேன் நெல்லு மூடைய வித்து வீட்டில் உள்ள அண்டாவை வித்து என் மயம் படிக்கட்டும் செல்லு வாங்கி கொடுத்தா. இவங்க போய் புரோன்னு ஒன்று, அது என்ன கேம்? ஃப்ரீ ஃபயர் இருந்தா சொல்றேன் பாரு. சொல்லிட்டேன்ல. உங்க அப்பா பத்த தாத்தா வேற என்னடா அது தெரியாது. மசரா தெரியும். வாங்க வாங்க. மாலையா? மாலை அங்க அங்க. இங்கே ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை
நாடக உலகின் டிஎம்ஸ் என்று போற்றப்படுகின்ற நமது தென்னகமிடங்கும் தெய்வீக திருமூலை வெட்டி புரசு வருகின்ற செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை KR ராமதாஸ் அவர்களுக்கு நமது நல்லாங்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடையும் மலர் மாலையும் அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நல்லா விரிச்சு போடுங்க. 4 மூலமா 8 மூலமானு தெரியட்டும். அவன் பாடுன பாட்டை போடுவேன். இங்கே மிருதங்க வாசி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய எனது அன்பு தம்பி, நம்ம நாடு ஆப்ப நாடு, அவர் நாடு அஞ்சூர் நாடு, திருப்புவனம் அருகாமையில் உள்ள ஏனாதியைச் சேர்ந்த SO செல்வராஜ் அவர்களுக்கு நமது நல்லாங்குளம் கிராமத்தின் சார்பாக மலர் மாலையும் பொன்னாடை கைதட்டுகளை சும்மா இருந்தாங்க பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தாய்மார்கள் எல்லாம் கும்மி அடிச்சே இல்ல, அப்படி கைதட்டுங்க, சுகர் வராது. பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி, நமது நகைச்சுவை நடிகர் அன்பண்ணன் முன்னமலை அவர்களின் அன்பு புதல்வன், மதுரை அருகாமையில் உள்ள மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த MM சரவணகுமார் அவர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஐயோ, இங்கே தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய கஞ்சா வீரர், சிஞ்சா வீரர், உங்கள் அபிமான நட்சத்திரம், நமது தற்பொழுது வெளிவந்துள்ள வீரன் சரக்கு புகழ், நமது காஞ்சரங்குளத்தைச் சேர்ந்த SP ராமரண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. யூடியூப்பை சேர்ந்த அன்பு மருமகன் தங்கப்பாண்டியும் அன்பு தம்பி மகேஷும் இடைக்கு வாங்க. போட்டாச்சா? சரி, மாற்றி மாற்றி போடாதீங்க. ஒளிவரிக்கைக்கு போட்டாச்சா? கூப்பிட்டு முடிச்சு. சரி, எனக்கு போடுங்க. அடுத்து இங்கே நகைச்சுவை நடிகராக நடிக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது பசும்பொன் அருகாமையில் உள்ள சம்பவத்தைச் சேர்ந்த சம்பட்டி சண்முகராஜா மாப்பிள்ளை அவர்களுக்கு நமது நல்லாங்குளம் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இப்போ சம்பட்டியில் நெளிஞ்சு வச்சு சும்மா இருக்கிறேன். வெறும் கம்பு தான் இருக்கு. சும்மா அவன் சொல்லிக்கிறேன். நம்மது பிள்ளைய பூணு குடிச்ச மம்பட்டி கண மாதிரி. அது வர வர போட்டுக்கலாம். வர வர போட்டுக்கிறோம். போட்டா போடுங்க, இல்லாட்டா ரிட்டர்ன் பண்ணிருங்க. ஓரமா வர வர போட்டுக்கிறோம். வர வர போட்டுக்கிறோம். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலில் தோன்றாமல் இருப்பது நன்று. ஹலோ, நல்லாங்குளம் பஞ்சாயத்து தலைவர் செந்தில்நாதன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நல்லாங்குளம் எக்ஸ் பிரசிடென்ட் பச்சைமால்பம் அண்ணன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். S ராமச்சந்திரன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாமா ராமலிங்கம் மாமா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும். முதக்கரை முத்துராமலிங்கம் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும். அண்ணே திருமுருகன் ரேடியோ செட்டு உரிமையாளர் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும். இபி ஆஃபீஸில் சார்பாக இபி சார்பாக யாராவது வந்திருந்தால் மேடைக்கு வரவும். அருள்மிகு ஸ்ரீ நல்லகாளியம்மன் திருக்கோவிலின் 20ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவிற்கு அருள்மிகு ஸ்ரீ நல்லகாளியம்மன் திருக்கோவிலின் 20ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்த கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நமது பொங்கல் திருநாளின் உபயதாரர்கள், நன்கொடையாளர்கள், உதவியாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மச்சான் S ராமச்சந்திரன் அவர்கள் சார்பாக அவர் தம்பி எமிச்சி முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவிக்கப்படுகிறது.
கிராம கோயில் நிர்வாகியும் நிர்வாக திறமை உள்ள தம்பி முத்துவேலு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடியை போர்த்துகின்றோம். இந்த மலர் மாலையும் இந்த சால்வையும் அவருக்கு அணிவிக்கிறோம். நல்லாகுளம் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழாவை அமைதியான முறையில் நல்ல முறையில் இதுவரை நடந்து உள்ளது. இதே மாதிரி இன்றும் ஒரு நாள் அமைதியான முறையில் நடத்த கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாடகத்திற்கு உபய வழங்கிய வெளிநாட்டில் வாழும் இளைஞர்கள் சார்பாக 2 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. 2 பேரும் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். உங்களுக்கு அண்ணன் இல்லை மாமான்னு சொல்லுங்க. 25 வயசு இளையவன், இவரை போய் அண்ணங்கிறீங்க நீங்கள். காரணம் எனக்கு தெரியுது, மண்டை வழுக்கையாக இருக்கவும் உங்களுக்கு மூத்தவர்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் சும்மா தம்பின்றே சொல்லுங்க. இன்னும் போக போக என்ன மாமான்றீங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலிலும் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிணங்க இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் ஒளிபெருக்கையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது நல்லாங்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தேவர் உறவின் முறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற வெளிநாடு வாழ் தேவர் பேரவையைச் சேர்ந்த அன்பு இளைஞர் குடும்பத்தார்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் இசைக்கலைஞர்கள் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் உசிலை எம் முத்தப்பா ராஜ நடிகர் அவர்களின் அன்பு மகன் எம் ராஜா அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது ஊர் இளைஞர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்த நாடகத்தை உபயமாக நமது நல்லகாளி தாய்க்கு வழங்கியுள்ளார்கள். இந்த கிராமத்தில் பொதுமக்கள் சார்பாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. மாலை கழுத்தில் வாங்கிக்கோங்க. அது முறை இல்லை, மாலை கழுத்தில் போட்டுருங்க. போடுங்க. வெளிநாட்டில் இருந்து நாடகம் நடத்துறியே. நன்றி. ஸ்ரீ நல்லாகாளியம்மன் 20ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வெளிநாடு வாழும் தேவர் பேரவை உறவுகள் சார்பாக பெரியவர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை அணிவித்த கிராம பொதுமக்களுக்கு வெளிநாடு வாழும் தேவர் இளைஞர் அணி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. அதனாலே இந்த நாடகத்தை விடிவரைக்கும் பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு, தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போட்டக்கூடிய ஐயா புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை மாமரத்து சோலையிலே மன்றாடு மாமையிலே பூமரத்து மேலிருந்து கூகின்ற பூங்குயிலே தேமதுர தேவர் புகழ் பாடிவா குயிலே தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடிவா மயிலே தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடிவா மாமரத்து சோலையிலே மன்றாடும் பூங்குயிலே மரத்து மேலிருந்து கூகின்ற பூங்குயிலே தேமதுர தேவர் புகழ் பாடிவா குயிலே தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடிவா மயிலே தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடிவா.
சாரடுத்து பூவிலே சரம் கொடுத்து தெய்வமே தெய்வமே பொன்னிலே சாரடுத்து பூவிலே சரம் கொடுத்து மண்ணிலே தெய்வமனே வந்தனம தேவருக்கு தெய்வமனே வாழ்ந்து சென்றவருக்கு அன்னையில் ராணி பெற்ற அருப்பெரும் செல்வத்துக்கு ஆசியாவில் சோதியான நேதாஜி தோழருக்கு பண்ணிலே தமிழ் எடுத்து பாடிவா நீயும் பையந்தமிழ் பாட்டு பாடி ஆடிவா தங்கமே பண்ணிலே தமிழ் எடுத்து பாடிவா நீயும் பையந்தமிழ் பாட்டு பாடி ஆடிவா மாமரத்து சோலையிலே மந்தாடும் பூங்குயிலே கட்டுணர்ந்த கவிஞர்களே கலைமிக்க இளைஞர்களே தங்கமே தெய்வமே கட்டுணர்ந்த கவிஞர்களே கலைமிக்க இளைஞர்களே பெற்றெடுத்த தாய்மாரே பேரு பெற்ற இளைஞர்களே பெற்றெடுத்த தாய்மாரே பேரு பெற்ற பெரியோர்களே மற்றாத அருக்கடலாய் வந்து சென்ற தேவருக்கு வாரி வாரி பள்ளி தந்த வழங்கிய தலைவருக்கு குற்றாலம் தமிழெடுத்தே அம்பா ஏ அம்பா கமுதி குற்றாலம் தமிழெடுத்து பாடிவா நீயும் குடியிருக்கும் பசு பொன்னையே ஆடிவா தங்கமே குற்றாலம் தமிழெடுத்து பாடிவா நீயும் குடியிருக்கும் பசு பொன்னையே நாடிவா மாமரத்து சோலையிலே மண்டாடும் பூங்குயிலே பூமரத்து மேலிருந்து பூ என்ற பூங்குயிலே தேமதுர தேவர் புகழ் பாடிவா குயிலே தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடிவா மயிலே தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடிவா வண்ணமயில் ஆடி வர வடிவேலவனும் கூட வர செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா நல்லாங்குளத்தில் வந்துதித்த தங்க நிறம் தென்னகத்தில் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்தில் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோன் ஒளியை போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் இந்திராணி பெற்றெடுத்த இளவரசர் தேவர் மகன் இந்திராணி பெற்றெடுத்த இளவரசன் தேவர் மகன் இதயத்திலே தெய்வமாக பூட்டி வைத்து வணங்குகிறோம் நல்லாங்குளத்தில் தேவரையாவை நம் இல்லந்தோடு வணங்குகிறோம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் திருநீர் அணிந்திருப்பா திருமுருகன் போலிருப்பா திருநீர் அறிந்திருப்பா திருமுருகன் போலிருப்பா திருநீர் அணிந்திருப்பா திருமுருகன் போலிருப்பா தேவர் மகான் பேச்சை கேட்க ஓடிச்சனும் கூடிவிடும் அங்கே அழுத பிள்ளை அமர்ந்து விடும் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் தென்னகத்து திருவுருவம் பங்கஜிங்க நேதாஜிக்கு தோழராக இருந்தவரா பங்கஜிங்க நேதாஜிக்கு தோழராக இருந்தவரா வாய்ப்பூட்டு சட்டத்தையே தகத்தெறிந்த சிங்கமையா அவர்தான் உக்கிரபாண்டியன் பெற்றெடுத்த சிங்கமையா தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் மண்ணின் மீது ஆசை இல்லை அவருக்கு
ஒளி என்று கூறு தங்கம் அவர்தான் இந்துராணி பெற்ற சிங்கம் பின்னகத்து திருவுருவம் வெளிவந்த மணிமகுடம் சிங்க நிறம் ஒளி போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வந்துதித்த தங்க நிறம். இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள்? நமது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் நல்லாங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள தேவர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ நல்லகாளியம்மன் கோவில் 20ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா மற்றும் வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகளாக இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் சூத்துல மச்சம் ஆச்சு விடுவேன் சுக்கில பட்சம் உங்கள் நமது 16ஆம் தேதி 29/5/2024 புதன்கிழமை நல்லாங்குளம் தெய்வ திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரின் சிங்கார கலையரங்கில் நமது வெளிநாடு வாழ் தேவர் பேரவை இளைஞர்கள் சார்பாக தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னது விமர்சையாக நடைபெற உள்ளது. அன்பு ரசிக பெருமக்களே, எத்தனை மாசத்துக்கு முன்னாடி அமர்த்தின நாடகம் தெரியும், எப்படியாப்பட்ட நடிகர்கள் எப்படியான இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்கிறது தெரியும். தயவு செய்து இந்த நல்லகாளியம்மன் கோவிலுக்கு பொதுவாக சொல்கிறேன், இந்த வள்ளி திருமண நாடகத்தை தயவு செய்து பப்புன் டான்ஸை பார்த்துட்டு எந்திரிச்சு போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வகுத்தால ஓடிடும். உண்மைக்கு ஓடும். பெண்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் தயவு செய்து இருந்து பாருங்க. தெய்வீக திருமகனுடைய மிகப்பெரிய ஒரு பக்தர் முருக பக்தர் தெய்வீக திருமகனார். நீங்கள் தெய்வீக திருமகனை வணங்கினா முருகனை வணங்கினதுக்கு சமம். அதே மாதிரி முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் இந்த பெரிய தாய்மார்கள்லாம் இருந்து குலவை ஓட்டு மலர் தூவிட்டு இருந்து பார்த்துட்டு போகணும். என்னை பார்த்தா அந்த அக்காலாம் ஒரு அக்கா கும்பி பாட்டு பாடிச்சாம்ல, என் தம்பி யூடியூப் தங்கப்பாண்டி சொன்னேன், நீலாம் இருந்து பாரு, தூங்கிடாத, அப்புறம் வியா வியாண்டு கத்துன தொண்டையும் போயிடும், சங்கட்டமாக போயிடும். அதனால இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் இருந்து இந்த திருமணத்தை இந்த நேரம் சாப்பிட்ற நேரமா இந்த கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். அப்புறம் ஆகிறவர்களுக்கு கல்யாணம் ஆனவர்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகாது. புத்திர பாக்கியம் முறிய மாதிரி அழகான குழந்தை நல்ல மகாளியம்மன் மாதிரி பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகர் சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு வேந்தன், தேனீச தென்றல், புராண விளக்க உரையாடும் சங்கீத சாம்ராட் நமது மதுரை அருகாமையில் உள்ள வல்லாளப்பட்டி மாநகர் என்றெடுத்த கே சந்தனகுமார் அவர்கள் இவர்கள் இடையில் வேடன் விருத்தனாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் பைந்தமிழ் செல்வி, குயிலிசை கோயிலவாணி, இசைக்குயில். வள்ளி என்றால் மேடையில் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும், பாடல்களை இப்படித்தான் பாட வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும் சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் என்கிற ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மிகப்பெரிய பாரம்பரியத்தில் வந்த வசுந்தரா தேவி, மினர்வா தேவி, அர்ச்சனா தேவி, சோபனா தேவி, இந்த பாரம்பரியத்தில் வந்த இன்றைக்கு தமிழகம் எங்கும் ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய வல்லாளப்பட்டி மாநகர் என்றெடுத்த நமது அன்பு சகோதரி MSK கலைமகள் அவர்கள் இவர்கள் மடியில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா?